Seeing with eyes is a lie. Asking for love is also a lie. Asking question is better. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சாடா? புரிஞ்சாதானே பதில் சொல்ல முடியும். நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், பேச இங்கிலீஷ்லாம் எங்களுக்கு புரியல. ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யணும், இங்கிலீஷ் தான் வேணும், இங்கிலீஷ் தான் பேசணும். எங்கள் அப்பா கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க, யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அப்படின்னா கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மீன். அதுவும் பொய்யா தான் இருக்கும். ஏன் இந்த காலத்தில் உண்மையை பேச போகிறேன்? அதானே, நீங்களும் ரொம்ப பொய் சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட எப்போ பொய் சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லுவீங்க? புக்கை பாருங்கள், புக்கை பார்த்தா படிப்பு மண்டியில் ஏறுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் புக்கை பார்ப்போம், படிப்பில் மண்டி ஏறாது. நான் சொல்கிறதெல்லாம் பொய் சொல்கிறீங்க. கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரி மீன். முதல்ல உங்களை தான் முதல்ல பொய் சொல்லாமல் திருத்தணும். படிக்கிற வேலையை பாருங்கள், கிளாஸ்க்கு வர்றது லேட்டு. நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், படிப்பே வர மாட்டேங்குதுன்னு. படிப்பு வரலன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு தடவை வச்சு முயற்சி பண்ணி பார்க்கணும். முயற்சி திருவினையாக்கும். நாங்கள் பண்ணால் வீணாக தான் ஆகும். பாவி, நான் உங்களுக்கு படித்து கொடுக்கறதுக்குள்ளே நான் படித்ததெல்லாம் மறந்துடுவேன். அதுவும் நல்லது தான் நீங்கள் படித்தது மறக்கிறது. அது முதல்ல நடக்கட்டும். உங்களை பிரம்பால் அடிக்கணும்டா. பிரம்பால் அடித்தாதான் நீங்களாம் திருந்துவீங்க. அப்போ தான் பரம்பில் மண்டி ஏறும். அடிக்காமல் சொல்லி கொடுக்கனால தான் அந்த திமிரு பேச்சு.